இப்போ மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க 100 100 99 99 99 98 97 96 96 95 இப்படி இருக்கும் மார்க் வாங்கியிருப்பாங்க கரெக்டா. இப்போ யார் ஃபர்ஸ்ட் மார்க் ஆக்சுவலாக? இதுவும் இது ஃபர்ஸ்ட் மார்க் கரெக்டா. அப்போ செகண்ட் மார்க் இது செகண்ட் மார்க் கரெக்டா. இது 3, இது 4, இது 5, இது 5, இது 6 கரெக்டா. இப்படி எனக்கு ரேங்க்கு ஸ்கிப் ஆகாம வரணும். ஓகேவா. ரேங்க் எனக்கு எங்கேயாச்சும் ஸ்கிப் ஆயிருக்கா நெக்ஸ்ட் வேல்யூ? இப்போ இது ரெண்டுமே டூப்ளிகேட் தான், ஆனால் நெக்ஸ்ட் ரேங்க் எனக்கு ஸ்கிப் ஆயிருக்கா, செகண்ட் ரேங்க் வந்திருக்கா? அப்படி வந்துச்சு அப்படின்னா, கண்டினியூஸாக எனக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது? டென்ஸ் ரேங்க். ஐயோ இஃப் இதே ரேங்க்கு எனக்கு நெக்ஸ்ட் ரேங்க்கை ஸ்கிப் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரேங்க். இப்போது 2 கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸ் இருக்கா. கன்சிக்யூட்டிவ் வேல்யூ வரும்போது ரேங்க்கு 1 தான். ஒரே வேல்யூ எனக்கு வரும்போது ரேங்க் எனக்கு எப்படி வருது? 1 தான் வருது. இப்போ இது 2 பேரும் ஒரு ரேங்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இது செகண்ட் ரேங்க் வரக்கூடாது கரெக்டா. 2 பேப்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்கன்னா தேர்ட் ரேங்க் எனக்கு வரணும், செகண்ட் ரேங்க் வரக்கூடாது. இப்போ கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸா எனக்கு டேட்டா வரும்போது டூப்ளிகேட் வேல்யூவா வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரேங்க்ஸ் எனக்கு ஸ்கிப் பண்ணி எனக்கு கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ரேங்க். அப்போ 3 பேர் இப்போ வாங்கியிருக்காங்களா. அப்போ நெக்ஸ்ட் ரேங்க் எனக்கு என்னென்ன வரும்? இங்கே 6ன்னு வரும். அப்போ இது 7, தென் இங்கே 8, தென் இங்கே 8, தென் இங்கே என்ன வரணும்? 10 வரும். அப்போ நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் வேல்யூ வந்துச்சு, டூப்ளிகேட் வேல்யூவோட நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் வேல்யூ வரணும் அப்படின்னா ரேங்க் போடணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது டென்ஸ் ரேங்க். இல்லை நெக்ஸ்ட் ரேங்க் டூப்ளிகேட் வேல்யூ வரும்போது கன்சிக்யூட்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சு, டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ரேங்க். ஓகேவா. அப்போ ரோ நம்பருங்கிறது என்ன பண்ணும்? ரோ நம்பருங்கிறது எனக்கு நெக்ஸ்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இது டூப்ளிகேட் இருக்கா இல்லையா எல்லாம் கன்சிடர் பண்ணாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வேல்யூ என்னவோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணிட்டு வரும். ஸோ விஜய் சீரியல் நம்பர் மாதிரி எனக்கு என்ன போகுது? ஆக்ட் பண்ண போகுது. அதுதான் ரோ நம்பர். ஐயோ அப்போ லீட் ஃபங்க்ஷன் லேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா லீட் ஆஃப் நான் என்ன பண்ணணும்? மார்க்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். லீட் அப்படின்னா கரண்ட் ரோல இருக்கிற டேட்டாவில் நெக்ஸ்ட் காலம் அந்த காலம்ல இருக்கிற வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ மார்க்ஸ் இருக்கா? மார்க்ஸ் இருக்கா? இந்த மார்க்கை நான் என்ன பண்ண போறேன்? எடுத்துட போறேன். இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு நெக்ஸ்ட் வேல்யூ எனக்கு எடுக்கும். ஃபர்ஸ்ட் ரோட நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? இந்த 100க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரேங்க் என்ன? நெக்ஸ்ட் மார்க் 100. இந்த 100ஓட நெக்ஸ்ட் மார்க் என்ன? அது இதே ரோல கொடுக்கும். நெக்ஸ்ட் 99, தென் 99, தென் 98, தென் 97, தென் 96, தென் 96, தென் 95. லாஸ்ட் எந்த வேல்யூமே இருக்காது. அப்போ நிறைய வரும். அப்போ இதே ஃபங்க்ஷனை ப்ரீவியஸ் டேட்டாவை எடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? லேக். அப்போ ப்ரீவியஸாக இந்த 100க்கு முன்னாடி ஏதாச்சும் டேட்டா இருக்குமா? அப்போ 9 வரும். அப்போ இதுக்கு இங்கே 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 தென் 96, தென் 96. இதுதான் லீட் ஃபங்க்ஷன், லேக் ஃபங்க்ஷன். அப்போது லீட் ஃபங்க்ஷன்ங்கிறது நெக்ஸ்ட் ரோவை கரண்ட் ரோவை இருக்கிற டேட்டாவை கரண்ட் காலம் நெக்ஸ்ட் அந்த காலமில் இருக்கிற நெக்ஸ்ட் வேல்யூ என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அது லீட். ப்ரீவியஸ் டேட்டாவை எடுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? இப்போ இது புரியுதா? இது வரைக்கும் கிளியரா இருக்கும். இந்த லீட் ஃபங்க்ஷன் என்ன லேக் ஃபங்க்ஷன் என்ன கிளியரா? எஸ் எஸ். ரோ நம்பருங்கிறது எனக்கு டூப்ளிகேட் இருந்தாலும் அப்படிதான் வரப்போகுது கரெக்டா. சீக்வன்ஸ் நம்பருங்கிறது இந்த ரோல இருக்க டேட்டாவை எனக்கு வராது. விச் இஸ் எனக்கு என்ன பண்ணா நெக்ஸ்ட் நம்பர் எனக்கு இருக்கும். இப்போ கஸ்டமர் நம்பருக்கு நான் 1 2 3 கொடுப்பேனா. இப்போ இந்த மார்க் 2 பேர் இருக்காங்க கரெக்டா. இப்போ கஸ்டமர் 1 வந்து 2 இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாமா? அப்போ அந்த இடத்துல கஸ்டமர் ஐடி 1 2 தான் வரக்கூடாது, 1 1 தான் வரணும். அந்த மாதிரி வரணும். ஸோ சீக்வன்ஸ் நம்பருங்கிறது அந்த ரோல இருக்க டேட்டா எனக்கு யூனிக்காக தான் வரணும். அடுத்தடுத்த வேல்யூ வரணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதா சீக்வன்ஸ். ஸோ 28 டிஜிட்ஸ் ஆஃப் நமக்கு என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு வரும்.
ரோல் நம்பர் டூப்ளிகேட் வரும். எப்போ வரும்னா அது டூப்ளிகேட்டுங்கிறது இந்த இடத்துல வராது. ஓகேவா? ரோல் நம்பரில் பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் வராது. நெக்ஸ்ட் லெவல் தான் வரும். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை பேஸ் பண்ணால் அது அந்த மாதிரி வராது. ஓகேவா? இப்போ ரோல் நம்பர்ங்கிறது எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் தான் வரும். 1 2 3. இப்போ 10 ரெக்கார்ட்னா 1 2 3 இன்னும் எனக்கு 10 வரைக்கும் தான் வரும். சீக்வன்ஸ் நம்பர் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 10க்கு அப்புறம் 11 வரும். நம்ம இன்செர்ட் பண்ணாதான் ரோல் நம்பர் என்னன்னு வரும்? 11 வரும். அப்போ சீக்வன்ஸோட வேலை இதோட வேலை. ஓகேவா? அப்போ ரேங்க் அப்படிங்கிறது skip the next consecutive values. When current record has duplicates. So it will not be consecutive. Okay, it will skip the consecutive values. அப்போ நெக்ஸ்ட் ரேங்க் இது என்ன பண்ணது எடுத்துட்டு வராது. இப்போ டென்ஸ் ரேங்க்ங்கிறது it is a consecutive value. When the current rank has duplicates. கரண்ட் ரேங்க்ல டூப்ளிகேட் வந்தாலும் அது என்ன பண்ணாது, நெக்ஸ்ட் ரேங்கை ஸ்கிப் பண்ணாது. ஸோ இட் வில் நாட் ஸ்கிப் தி நெக்ஸ்ட் வேல்யூ. ஓகே, அப்போ ரோல் நம்பர்ங்கிறது it will always start with 1 தான். பட் இதில் என்னன்னா காலம் டிபெண்ட் இருக்கும். ஓகேவா? காலம் டிபெண்டன்சி இருக்கு. ஓகே, இதில் எப்படி மாறும்னா, இப்போ 2 பேரும் வந்து 100 மார்க் வாங்கியிருக்காங்களா, கரெக்டா? ஆனால் இவரோட 100 மார்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், ஆனால் செகண்ட் ரேங்க் கொடுத்துரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் மாறிடும். ஓகேவா? தென் லீட் ஃபங்க்ஷன்ங்கிறது என்ன பண்ணும்? You will bring the next column value, next row value with the column. இப்போ லாக்ங்கிறது ப்ரீவியஸ் டேட்டாவே எடுத்துட்டு வரும். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் சின்டாக்ஸ் வந்து காமன் தான். நீங்கள் எந்த கொரி எழுதினாலும் சின்டாக்ஸ் ஒன்று தான். ஓகேவா? நீங்கள் ரேங்க் எழுதினாலும் சின்டாக்ஸ் இதுதான். ரேங்க், டென்ஸ் ரேங்க், இதை மட்டும் தான் மாற்ற போகிறோம். ஓகே, இது ரோல் நம்பர். லீட், இதில் மட்டும் காலம் நேம் கொடுப்போம். ஓகேவா? எந்த காலம்லேருந்து நெக்ஸ்ட் வேல்யூ எடுக்கணுங்கிறத நம்ம இதுக்கு தான் கொடுப்போம். ஓகேவா? இதில் ஒன்று இருக்குது பார்ட்டிஷன் பை. அது பார்ட்டிஷன் பைக்கு எடுத்து நம்ம அப்போ கடைசியாக பார்ப்போம். ஓகேவா?
ஸோ இதோட கடைசி கிளாஸ் வந்து நமக்கு என்னன்னா பார்ட்டிஷன் பை. இது வரைக்கும் இருக்கிற எல்லா கிளாஸும் பார்த்துருக்கோம். என்னென்ன கிளாஸ் இருக்கு? செலக்ட், ஃப்ரம், வேர், குரூப் பை, ஹேவிங். இப்போ பார்க்க போகிறது தான் பார்ட்டிஷன் பை, தென் ஆர்டர் பை. ஓகேவா? இதில் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த பார்ட்டிஷன் பை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இது எல்லாமே பார்த்தாச்சு. போகிறோம். ஓகேவா? செலக்ட் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஐடி salary. அப்போ மேக்ஸிமம் சேலரி எப்படி எடுக்க போகிறோம்? நம்ம எடுத்தோம்னா மேக்ஸிமம் சேலரி நம்ம எப்படி எடுக்கலாம்? மேக்ஸிமம் சேலரி போட்டால் எனக்கு என்ன வரும்? மேக்ஸிமம் சேலரி ஒரே ஒரு டேட்டா மட்டும் வரும். எனக்கு மேக்ஸிமம் சேலரி பார்க்கணும், ஆனால் நான் மேக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அப்போ அதை எப்படி எழுத போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ரேங்க் என்ன போகணும்னு சொன்னோம்? சேலரி வச்சு ஆர்டர் பே பண்ண போகிறேன். ஓகேவா? டிசெண்டிங். இந்த டேட்டா என்ன பண்ணுதுன்னு பாருங்க. எனக்கு 2 ரெக்கார்டு டூப்ளிகேட்டாக வருதா? நெக்ஸ்ட் ரேங்க் எனக்கு சேமாக வருதா? சேமாக வந்தால் நெக்ஸ்ட் ரேங்க் எனக்கு இங்கே வந்திருக்கா? தேர்டுக்கான ரேங்க் இங்கே வந்திருக்கா? சேம் மாரி வந்தால் இங்கே என்ன பண்ணுது? ஸ்கிப் பண்ணி எத்தனை ரெக்கார்டு இருக்கா அத்தனை ரெக்கார்டுக்கு மாறுதா? இங்கே டூப்ளிகேட் இருக்கா? 7 7 8 வரலையா? 11 11ல் 3 ரெக்கார்டு இருக்கு. 12 13 வருது, 14 வந்துருக்கா? நெக்ஸ்ட் ரேங்க் எனக்கு ஸ்கிப் பண்ணாம வரணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்றது என்னது? எடுத்துக்கோமா, ஈவன் எனக்கு இங்க ரெக்கார்ட்ல டூப்ளிகேட் வந்தாலும் நெக்ஸ்ட் ரேங்க் எனக்கு எடுத்துட்டு வரும். ஓகேவா? இது கிளியரா? இல்ல ரோல் நம்பர் கொடுத்தா என்ன நடக்கும்? ரோல் நம்பர்லாம் டூப்ளிகேட்ல செக் கன்சிடர் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? இட் வில் நாட் கன்சிடர் டூப்ளிகேட். நம்ம என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் வேல்யூவை எடுத்துட்டு வரும். ரேங்கை பொறுத்து எனக்கு கடைசி வரைக்கும் இருக்க 107 கடைசியில் எடுத்துட்டு வரும். ஓகேவா? ஓ, ரோல் நம்பருக்கு இப்படி கொடுத்துரும். அப்போ நெக்ஸ்ட் லீடு ஃபங்க்ஷன்னா அந்த காலம் என்ன காலமோ அந்த காலமும் கொடுக்க போகிறோம். சேலரி எடுத்து நான் எடுத்து விடன்னு சொல்றேன். இப்போ பாருங்க 24,000 இருக்குன்னா நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? 17 இந்த ரோல கொடுக்குதா? நெக்ஸ்ட் இதுக்கு 17 இந்த ரோல கொடுக்குதா? நெக்ஸ்ட் இந்த 14 இந்த ரோல கொடுக்குதா? இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸாக நான் எவ்வளோ இஎம்ஐ கட்டினேன், நெக்ஸ்ட் மந்த் நான் எவ்வளோ இஎம்ஐ கட்டணும்னு சொல்லுவோமா, அதுதான் ரீல் லேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? போன மாதம் நான் கிரெடிட் கார்டு பில் எவ்வளோ கட்டினேன், இந்த மாதம் எவ்வளோ கிரெடிட் கார்டு பில் கட்ட போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி. ஓகேவா? அப்போ லேக் ஃபங்க்ஷன் போட்டு என்ன நடக்கும்? ப்ரீவியஸ் டேட்டா எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு எனக்கு நல்ல வரும், இதுக்கு முன்னாடி இருக்க டேட்டா என்னவோ அது எனக்கு எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வருதா? ஸோ இந்த லீட் லேக் ஃபங்க்ஷன் ரோ நம்பர் டென்ஸ் ரேங்க் கிளியராக புரிஞ்சுதா? ஒரே நிமிஷம்.
சாரி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பார்ட்டிஷன் பைய பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? குரூப் பைல என்ன நடந்துச்சு? குரூப் பைல இப்போ 10ல 10 ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை ரெக்கார்ட் நமக்கு 10ல ரிட்டர்ன் பண்ணிச்சு? ஒரு ரெக்கார்டு தான் வந்துச்சா?
அதே 20 ரெக்கார்ட்ல 30 40 இருந்தாலும் எனக்கு எத்தனை தான் ரிட்டர்ன் பண்ணும்? ஒரு ரெக்கார்டு தான். ஆனா அதோட நமக்கு என்ன பண்ணணும்னா அதுல சம்மா வேணுமா இல்ல ஆவரேஜ் வேணுமா மினிமம் வேணுமா கண்டுபிடிப்போமா? இப்போ இதே தான் பண்ண போறோம். ஆனா குரூப் பை இல்லாம பார்ட்டிஷன் பைல பண்ண போறோம். நீங்க பார்ட்டிஷன் பண்ணாலும் ஒண்ணு தானே. 10ல 3 ரெக்கார்டு இருந்தாலும் என்ன தான் பண்ணும்? அவுட்புட்ல ஒரு ரெக்கார்டு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? விச் இஸ் 10ல 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? இது கிளியரா? அண்ணே புரிஞ்சுதா? இப்போ பாருங்க, எடுத்துட்டேன். இப்போ டேட்டா வந்துச்சு. பார்ட்டிஷன் பை இல்லாம நம்மளால கொரி ரன் ஆகுதா? ஆர்டர் பை ஓகேவா? பார்ட்டிஷன் பை இல்லாம கொரி ரன் ஆகுதா? இப்போ பார்ட்டிஷன் பையை ஆட் பண்ணணும், ஆர்டர் பைக்கு முன்னாடி ஆட் பண்ணணும். ஓகேவா? எந்த காலம் வச்சு நான் பார்ட்டிஷன் பண்ண போறேன்? எந்த காலமை வச்சு நம்ம டிபார்ட்மெண்ட் வச்சு நம்ம பார்ட்டிஷன் பண்ணோமா குரூப் பை பண்ணோமா? இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பார்ட்டிஷன் பண்ண போறேன். அப்போ ஆர்டர் டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒருத்தர் தான் இருப்பார். கரெக்டா? 20 டிபார்ட்மெண்ட் எத்தனை பேர் இருக்காங்க? பார்ட்டிஷன் பண்ணும்போது என்ன வருது? 1 2 வருதா? ஏன்னா நான் என்ன பண்ணீங்க, சேலரியை டிசைனிங் கொடுத்துருக்கீங்க, அதனால அது 1 2 இப்படி வரும் 30,000. இப்போ இந்த சேலரி அசைனிங் கொடுத்தீங்கன்னா புரியுதா எப்படி வருதுன்னு? எது ஹை சேலரி எது லோ சேலரிங்கிறது தெரியுதா? ஓகே. அப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னால் என்ன பண்ண முடியும்? பார்ட்டிஷன் பண்ணி எது ஹை வேல்யூ லோ வேல்யூ பிரிக்க முடியுமா? இப்போ ரேங்க் கொடுத்துருக்கோம். ரேங்க்னா சேம் வேல்யூ டூப்ளிகேட் வந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணும்? ஸ்கிப் பண்ணிடும். கரெக்டா? 2000 2400 ரெண்டுமே வந்திருக்கா? ஏன் நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணிடுச்சா? 5 வந்திருக்கணும், வந்துருச்சா? நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? 4 and 6. 5 skip பண்ணிச்சு. அப்போ இதுதான் ரேங்க். அப்போ இதே நான் டென்ஸ் ரேங்க்ல கொடுத்தா எனக்கு நெக்ஸ்ட் ரேங்க் வேல்யூ ஸ்கிப் ஆகாது. இப்போ இதே டேட்டாவை ஸ்கிப் பண்ணி தான் பாருங்க. இங்க வந்துருக்கா? 11 11 தான். நெக்ஸ்ட் 12 வந்துருச்சா? ஈவன் இங்க 2400 பார்த்துருப்போமா? ஈவன் 24,000 சார் 2400. நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணியிருக்கா? எவ்வளோ டூப்ளிகேட் வந்துருக்குன்னு பார்த்தீங்களா? ஈவன் தோ எவ்வளோ டூப்ளிகேட் வந்தாலும் நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணியிருக்கா? அதுதான் டென்ஸ் ரேங்க். இப்போ ரோ நம்பர் கொடுத்தீங்கன்னா என்டராக மாறும். கரெக்டா? நெக்ஸ்ட் வேல்யூவாக இது என்ன பண்ணிடும்? டூப்ளிகேட் இருந்தால் கன்சிடர் பண்ணாமல் 1 2 3 1 2 3 1 2 3ன்னு எடுத்துகிட்டு வரும். இதில் ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. ஓகே, 1. தென் 20ல் 2 ரெக்கார்டு 1 2. தென் 30ல் எத்தனை ரெக்கார்டு இருக்குது? 6 ரெக்கார்டு. 1 2 3 4 5 6 வந்திருக்கா? இது டூப்ளிகேட் இருந்தாலும் என்ன பண்ணது? கன்சிடர் பண்ணாது. இப்போ பாருங்க, 3600 டூப்ளிகேட் தான். கரெக்டா? ஆனால் 11 12 13 போயிருக்கா? டெலிசன்ல என்ன பண்ணுச்சு? இது 11 இதுவும் 11 சொல்லி இந்த வேல்யூவை 13ன்னு கொடுத்துச்சு. கரெக்டா? 12 ஸ்கிப் பண்ணிடும். டென்ஸ் ரேங்க்ல 11 11, அப்போ இந்த வேல்யூ ரேங்க் 12ன்னு கொடுக்கும். கரெக்டா? ஒரே இப்போ குரூப் ஐ கொடுத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி ஐடி காலம், இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி காலம், இந்த சேலரி காலம்னா குரூப் ஐடி கொடுக்கணுமா? கரெக்டா? அப்போ எம்ப்ளாயி ஐடியை பொறுத்த வரைக்கும் அது யூனிக் டேட்டாவை எடுத்துட்டு வருமா? அப்போ எல்லாத்துக்குமே எனக்கு என்ன பண்ணும்? 107 ரெக்கார்டையும் கொடுத்துரும். ஒவ்வொன்றும் மேக்ஸிமம்னு கொடுத்துரும். தப்பு தானே? கரெக்டா? நமக்கு தேவையாது. நீங்க குரூப் பைல நான் அக்ரிகல்ச்சர் காலம் செலக்ட் எழுதினா தான் குரூப் பைல கொடுக்கணும்.
அந்த காலம் தவிர மற்ற காலம் ஏதாச்சும் எழுதினீங்கன்னா அதை குரூப் ஐல கொடுக்கணும். ஓகேவா? இப்போ யார் உண்மையிலே ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க்லாம் வாங்க முடியும் பார்க்க முடியும் கரெக்டா? யார் உண்மையிலே ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க்னு பார்ப்பீங்க? இப்போ யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் யார் எப்படி பார்ப்பீங்க? இது எடுத்துப்போம். டாப் மோஸ்ட் சேலரி யாரு? 24,000. இவர் தான் வரணும் கரெக்டா? ஈவன் நான் இதில் ஃபர்ஸ்ட் நேம் போட்டோன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எத்தனை டேட்டா வேணால் நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ இதை எப்படி நான் ஃபில்டர் பண்ணுறது? ஃபர்ஸ்ட்டுக்கான ரெக்கார்டுங்கிறத நான் எப்படி எடுக்கிறது? ஃபில்டர் பண்ணணும். நான் எப்படி ஃபில்டர் பண்ணுவேன்? இது நான் ஃபில்டர் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கான ரெக்கார்டு மட்டும் இல்லை. டாப் மோஸ்ட் சேலரி யார் வாங்கியிருக்காங்க, அவங்க பேர்லாம் என்னங்கிறது தெரியணும். எப்படி எழுதுவேன்? அந்த ரேங்க் வேற யூஸ் பண்ணுவீங்களா? அந்த ரேங்க் வேற யூஸ் பண்ணுவீங்களா? இப்போ இந்த ரேங்கை நான் என்ன பண்ணணும்? வேற யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு 1. பட் இது ஒரு ஃபங்க்ஷன் தானே, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கரெக்டா? அந்த ஃபங்க்ஷனை வேற எப்பவுமே நம்ம எந்த காலமை ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லுவோம்? ஆக்சுவல் ஃபிசிக்கல் டேபிளில் இருக்கிற காலம் தான் ஃபில்டர் பண்ணும் கரெக்டா? இது நான் ஃபர்ஸ்ட் நேமோ டிபார்ட்மெண்ட் நேமோ இதை வச்சு தான் ஃபில்டர் பண்ணணும். ஆனால் இது ஒரு காலமா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம தான் எழுதிருக்கோம், ரேங்க் தான் போட்டிருக்கோம். அப்போ அந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை நம்மளால செலக்ட்ல தான் எழுத முடியுமே தவிர வேற கிளாஸ் எழுத முடியாது. இப்போ பாருங்க, window functions are allowed, இங்க இருக்கும் window functions are not allowed here. Window functions are allowed only in the select list of query, and window function cannot be an argument to another window function or group function. நம்மளால இந்த window functionை வேற கிளாஸ்ல எழுத முடியாது. ஆனா இது ஒரு காலமா கன்சிடர் பண்ணி நான் எழுதணும். அப்ப நான் என்ன query எழுதுவேன்? சப்குவரியில எழுதணுமா? சப்குவரியில நான் என்ன பண்ணணும்? இதை என்னவா எழுதணும்? செலக்ட் நான் ஏன் எழுதணும்? அது செலக்ட்ல தானே இருக்கு. ஈவன் நீங்க அலைஸ் டைம் கொடுங்க, ப்ராப்ளம் இல்லை. அலைஸ் கொடுத்து இப்படி கொடுங்க, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா இப்போ ஏங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்காது கரெக்டா? ஏன்னா ஏங்கிற காலம் உண்மையிலே இருக்குமா? வேற கிளாஸ்ல என்ன காலம் கொடுக்கணும்? ஒரு பிசிக்கல் ஆர்டர் ஆஃப் டேட்டா தான் கொடுக்கணும். அப்போ பிசிக்கல் டேட்டா இருந்தால் மட்டும் தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது கரெக்டா? அப்போ அலைஸ் கொடுத்தாலும் அது எனக்கு செட் ஆகாது கரெக்டா? அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்லைன் சப்குவரி எழுதுவோம். இன்லைன் சப்குவரிங்கிறது என்னது? இன்லைன் சப்குவரினா என்னது? இன்லைன் சப்குவரி எங்க எழுதுவோம்? ஃப்ரம்க்கு அப்புறம் எழுதுனா அதான் இன்லைன் வியூ கரெக்டா? டேபிளா கன்சிடர் பண்ணுமா? கரெக்டா? புரியுதா? இன்லைன் வியூ என்ன பண்ணும்? இப்போ இது டேபிளா கன்சிடர் பண்ணுமா? உள்ள இருக்க சப்குவரிலாம் டேபிளா? அப்போ இதுல என்னென்ன காலம்லாம் இருக்கு? எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சாரி எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, சேலரி, அண்ட் தென் இது ஒரு ரேங்க். இப்போ இதுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுக்கலாமா? இப்போ இந்த அலைஸ் நேம் வந்து இதுக்குள்ளதான் இருக்கு கரெக்டா? இப்போ இது காலமா இருக்குமா? அவுட்டர் கோட்ல பார்க்கும்போது இது ஒரு காலமா? இப்போ
ஃப்ரம் கொடுத்தா செலக்ட் இல்லை என்ன இருக்கு எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, சேலரி அண்ட் தென் ஏஏ. இப்போ இது ஒரு காலமா இங்க ஆக்ட் ஆகுமா? ஏன்னா இது டேபிளா வச்சிருக்கோமா? இப்போ டேபிள் ஆக்ட் ஆகும்போது இது ஒரு காலமா ஆக்ட் ஆகுமா? இப்போ அப்போ இது வெளியில இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சேலரி எனக்கு வந்துச்சா? செகண்ட் சேலரி நான் எடுக்கணும், 2 கொடுக்கணுமா? ரெண்டு பேர் இருக்காங்களா? ரேங்க் என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ரேங்கை ஸ்கிப் பண்ணணும். கரெக்டா? டூப்ளிகேட் வந்தா டூப்ளிகேட் இருக்கா? 3 கொடுத்தா வருமா? ப்ராப்பர் டேட்டா வராது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும்? ரேங்க் கொடுக்கணுமா? டென்ஸ் ரேங்க் கொடுக்கணுமா? டென்ஸ் ரேங்க் கொடுத்தா தேர்ட் ரேங்க் என்ன எக்ஸாக்டா இருக்கோ அது எனக்கு வருதா? ரோல் நம்பர் கொடுத்தா ஆக்சுவலா இது 17,000க்கு இருக்கு. இப்போ செகண்ட் ரேங்க் கொடுத்தாலும் அதுவும் 17,000 தான். கரெக்டா? இது தப்பா? அப்போ யூனிக் டேட்டா தான் இருக்குன்னா அப்போ நம்ம ரேங்க் போகலாம், தென் ரோல் நம்பர் போகலாம். ஓகேவா? டூப்ளிகேட் இருந்தாலே நம்ம என்னதான் பண்ணணும்? டென்ஸ் ரேங்க் தான் எடுத்துட்டு வரணும். புரியுதா? அப்போ இதுவே நான் டிபார்ட்மெண்ட் வைஸ் செகண்ட் சேலரி வேணும்னா நான் என்ன பண்ணணும்? டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு என்ன பண்ணுவீங்க? எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு சேலரி வேணும். நேற்று நம்ம குரூப் ஃபங்க்ஷன் எழுதணுமா? டிபார்ட்மெண்ட் வைஸ் சேலரி எடுத்தோமா? அதே மாதிரி வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இங்க என்ன எழுதியிருக்கோம்? பார்ட்டிஷன் பை எழுதணுமா? இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் எழுதும் போது நான் இங்க என்ன பண்ணணும்? பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுப்போமா? அதர்வைஸ் சேலரி டிசெண்டிங். இப்போ தேர்ட் டிபார்ட்மெண்ட்ல எந்த சரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தேர்ட் மேக்ஸ் சேலரி உனக்கு வருதா? எல்லா டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் சேலரி கொடுத்தனா குரூப் ஃபங்க்ஷன் அதே 12 எனக்கு வருதா? அலாங் வித் என்னோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன, எம்ப்ளாயி ஐடி என்னங்கிறத எனக்கு சொல்ல முடியுமா? எக்ஸாக்டா இந்த ரெக்கார்டு தான். கரெக்டா? எக்ஸாக்டா இந்த ரெக்கார்டு தான் இருக்கும். இப்போ பாருங்க, இதுதான் நம்மளோட அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். எக்ஸாக்டா இதே ரெக்கார்டு தான் குரூப் ஃபங்க்ஷன் கொடுக்கும். இப்போ பாருங்க, மேக்ஸ் ஆஃப் சேலரி ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். நம்ம என்ன பண்ணணும்? குரூப் ஐல டிபார்ட்மெண்ட் ஐடியை கொடுக்கணும். வருதா? இங்க இருக்கிற அதே ரெக்கார்ட்ஸ் தான் இங்க இருக்குதா? இங்க தப்பா இருக்கா கரெக்டா இருக்கா? இல்லவே அப்படியே இருக்கா? ரெண்டுமே ஒரே மாதிரி கட்டுதா? பட் இங்க நீங்க ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடும். கரெக்டா? அது குரூப் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? கொலாப்ஸ் ஆயிடும். கரெக்டா? ஆனா இங்க நம்மளால என்ன பண்ண முடியும்? மற்ற காலமையும் செலக்ட் கிளாஸ்ல எழுத முடியும். புரியுதா? இது வரைக்கும் கிளியரா இருக்கும். அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் புரிஞ்சதா? ஓகே. அப்போ நான் எழுத வேண்டிய ரெக்கார்டு எப்படி எழுதணுங்கிறத நான் பார்த்து தான் எழுதணும். ஓகேவா? அப்போ கிட்டத்தட்ட அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனும் குரூப் ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம இங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இங்க ஏதாச்சும் எழுதணுமா? ஆனால் ரிசல்ட் எனக்கு கரெக்டாக கொடுக்குதா? எதை பேஸ் பண்ணி நான் என்ன காலம் ஆர்டர் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி எனக்கு கொடுக்கணும். அப்போது எனக்கு குரூப் ஃபங்க்ஷன் எழுதுற மாதிரி எனக்கு டேட்டா வேணும்னா அது பார்ட்டிஷனில் நான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இப்போ பார்ட்டிஷன் பை எதுக்கு கொடுக்குறோம் கொடுக்கலான்னு தெரியுதா? பார்ட்டிஷன் பை கிளாஸ் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியும்?
எழுத முடியும். ஆர்டர் பை மட்டும் வச்சு நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? பார்ட்டிஷன் பைங்கிறது என்னது? ஆப்ஷனல். பட் ஆர்டர் பைங்கிறது எனக்கு மேண்டேட்ரி. ஓகேவா? இது கிளியரா? நெக்ஸ்ட் டேட்டா டிக்ஷனரி சொல்லுவோம். டேட்டா டிக்ஷனரிங்கிறது எனக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கணும், எனக்கு என்னென்ன டேபிள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் யூசர் அண்டர் ஸ்கோர் டேபிள்ஸ். என்னென்ன டேபிளாக இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த யூசரை லாகின் பண்ணி என்னென்ன டேபிளாக கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே எனக்கு காட்டும். ஓகேவா? இதே எல்லா டேபிளையுமே பார்க்கணும், இந்த ஸ்கீமால் லாகின் பண்ணிக்க எல்லா யூசரையும் பார்க்கணும்னா அதுக்கு ஆர் அண்டர் ஸ்கோர் டேபிள்ஸ். ஓகேவா? சிஸ்டமாக இருக்காங்க, எம்எஸ்டி எம்டிஎஸ்ஸாக இருக்குது அப்படின்னா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்மளால இங்கே பார்க்க முடியும். ஹச்ஆர் எந்தெந்த யூசர்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும். இதில் யூஸ் பண்ணிக்க ஆப்ஜெக்ட்ல என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு யூசர் அண்டர் ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தா போதும். இந்த யூசர்லாம் என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் காட்டும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் டைப் இருக்கா, இந்த ஆப்ஜெக்ட் டைப் தான் நமக்கு என்னது அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ டிஸ்டிங்க்ங்கிறது என்ன பண்ணும்? காலம் செலக்ட் பண்ணும்போது டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணும். அப்போ இது எல்லாமே தான் எனக்கு என்னது? ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இதே யூஸ் அண்டர் ஸ்கோர் பதில் ஆர் அண்டர் ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்ணி காட்டிடும். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் சொல்லிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் கிரியேட் பண்ணுமோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு யூஸ் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின்ஸ். என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டுதா? ஆன்லைன் ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்தீங்கன்னா காட்டிடும். இதுவே எனக்கு இருக்கிற ஒரு டேபிள் தான் இருக்கு, அதில் இருக்கிற காலம் நேம்லாம் வேணும் நான் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது யூஸ் அண்டர் ஸ்கோர் டேப் அண்டர் ஸ்கோர் கால்ஸ். இது எல்லாமே டேட்டா டிக்ஷனரி. நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணும்போது அதுவே என்ன பண்ணிக்கும்? டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணிக்கும். அப்போ யூசர் இல்லாமல் ஆள் கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லா டேபிள் காலம்ஸும் உங்களுக்கு காட்டும். நீங்கள் ஒரு காலம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபில்டரும் பண்ணலாம். இப்போ ஒரு டேபிள் மட்டும் நீங்கள் நியூ பேட்சோ இல்லை ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காலம் என்னென்ன காலம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு காட்டும். ஓகேவா? சீக்வன்ஸ் ஒன்று வச்சுருந்தோமா, அந்த சீக்வன்ஸை கிரியேட் பண்ணணும்னா யூஸ் அண்டர் ஸ்கோர் சீக்வன்சஸ். அண்டர் ஸ்கோர் சீக்வன்ஸ் கொடுத்தோன்னா காட்டும். என்ன சீக்வன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கோ அப்படிங்கிறது நமக்கு காட்டும். ஓகே, இது இல்லாமல் வியூஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? பட் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண போகிறது நாளைக்கு, அதில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். யூஸ் அண்டர் ஸ்கோர் வியூஸ், ஆல் அண்டர் ஸ்கோர் வியூஸ். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் என்ன? இண்டெக்ஸஸ். இதெல்லாம் என்னது? டேட்டா டிக்ஷனரி டேபிள் சொல்லுவோம். ஓகேவா? பை டிஃபால்ட்டாக நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் என்ன பண்ணிக்கும்? கிரியேட் பண்ணிக்கும். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்கனாலும் அது என்ன பண்ணிக்கும்? கிரியேட் பண்ணிக்கும். விச் இஸ் நீங்கள் எதெல்லாம் கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டில் ரன் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு என்னவா கிரியேட் ஆகிக்கும்? இங்கே இந்த டேட்டா டிக்ஷனரியாக கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? இது கிளியராக புரிஞ்சதா? அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்லை அதை விண்டோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது கிளியரா? ஓகே, இந்த நோட்ஸ் நான் அனுப்புகிறேன். நாளைக்கு ரிமைனிங் கிளாஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.